மார்னிங் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்கே நான் வந்துட்டு என்னோடய பிளான்ஸ் பார்க்குறது அண்ட் வந்து ரங்கோலி போடுற விஷயம் இது எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இதை பண்ணும்போது உண்மையாகவே நமக்கு டே ஃபுல்லாக ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதே இந்த டேயில் தான். அண்ட் நவ் வந்து ஃபிட்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒர்க் அவுட்ஸ் கூட மார்னிங்கே பண்ணிடுறேன். அண்டு ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் பண்ணுறது இல்லைங்க. இவ்வளோ இயர்ஸாக நான் என்ன எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத மட்டும்தான் நான் பண்ணுவேன். எக்ஸ்ட்ராவாலாம் எதுவும் ஆட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப தின்னாயிடுவோம். ஸோ எனக்கு என்னோடய பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். அண்ட் பிளட் ப்ரெஷர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும் அண்ட் நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒர்க் அவுட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சன் எழுந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணணும். ஸோ அதுவும் நான் மார்னிங்கே ஒர்க் முடிஞ்சிடும். மோஸ்ட்லி மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சிருவோம். அண்டு நம்ம வேலையை நம்ம தான் பார்த்துக்கணும். என் வேலையை வேறு யாராவது பண்ணாங்க அப்படின்னா எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை இருக்காது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் லவ்லீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.